சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் அரூர் வேடிய படம் அவருடைய நேர்காணல்னு பார்த்துருப்பீங்க. அந்த நேர்காணலில் தளி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அந்த பகுதியை எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, அங்கே அவர் எதிர்த்து பேசக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் மற்ற மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களை எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. 2 பகுதியில் அந்த நேர்காணல் வந்திருக்கோம். அந்த நேர்காணலில் வேடியப்பன் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருப்பார். தளி ராமச்சந்திரன் மீது பல கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது. அதில் 3 வழக்கு சேலம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கு விசாரணை தீர்ப்பை நெருங்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். அந்த வழக்கு சேலம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவரான கொளத்தூர் மணி அண்ணா தான். மணி அண்ணாட்டையும் இந்த விவகாரத்தில் நீங்கள் எப்படி தலையிட்டீங்க, எதனால் ராமச்சந்திரனுக்கு எதிரான வழக்குகளை நீங்கள் சேலம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது, இந்த தளி ராமச்சந்திரன் அப்படிங்கிற நபர் யார், பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த மாவட்ட அமைப்பாளராக இருந்த பழனி அப்படிங்கிறவரை எப்படி தளி ராமச்சந்திரன் கொள்றாரு, தளி ராமச்சந்திரனால் கொல்லப்பட்ட பெரியார் திராவிடர் கழக மாவட்ட அமைப்பாளரான பழனி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றியும், அந்த வழக்கு எதனால் சேலத்துக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு விரிவான ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. கொளத்தூர் மணி அண்ணா கொடுத்துருக்காரு. இந்த நேர்காணல் 50 நிமிடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது 2 பகுதியில் வர இருக்குது. தளி ராமச்சந்திரன் பற்றி நல்லதும் கெட்டதுமான பல செய்திகளை இந்த செய்தியில் கொளத்தூர் மணியன் சொல்லியிருப்பார். ஒரு நடுநிலை பார்வை என்ன அப்படிங்கிறது கொளத்தூர் மணியனுடைய நேர்காணல்லே தெரியும். இது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த 2 நேர்காணலையும் பாருங்கள். மீண்டும் கொளத்தூர் மணியன்கிட்ட பல செய்திகள் பற்றி பல நேர்காணல் எடுக்கிறேன். அது எல்லாமே அடுத்தடுத்து வெளிவரும். நன்றி, வணக்கம். முதல்ல ஒரு தொடக்கம், ஒரு முன்னுரையை சொல்லிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பெரியார் திமுக இருந்தப்போ தான் அவர் வர்றாரு. அந்த அமைப்பு தொடங்கிறதுக்கு தொடக்கத்தில் நிறைய பேர் வர்றாங்க திடீர்னுட்டு. ஏன்னா பழனி தோழர் ஏற்கனவே சிபிஎம் கட்சியில் வட்டச் செயலாளர் இருந்தவர், சிபிஎம் கட்சியில். அப்போ இவரெல்லாம் டைஃபில் இருந்த காலத்தில் அவர் இருந்தவர். அப்புறம் அதற்கப்புறம் அதிலிருந்து விலகி தமிழ்நாடு விடுதலை படை ஆதரவாளராக இருக்கார். சிபிஎம்முடைய போக்கில் அவருக்கு இது இல்லாமல் விலகி இருக்கிறார். ஒரு வெளிப்படையான மனிதர் தான் அவர் பழனி. அப்போ ஒரு கொலை வழக்கில் கூட இவரும் கூட இருந்தனால ஒரு வழக்கில் ஒரு வெங்கடாஜலம் ஒரு சேர்மனை கொலை பண்ணலையும் இவர் இருந்தார். அப்போ அந்த இவர் கேட்குறாரு, எஸ்பி உங்களுக்கு ஏதாவது அரசியல் சார்பு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தனா கேட்குறாரு. இவர் நான் ஒரு தமிழ்நாடு விடுதலை படை ஆதரவாளன்னு சொல்கிறாரு. ஏன் ஒன்றா இவரை போடுறாங்க, இவர் சும்மா நின்றுட்டு இருந்தவர் தான். அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் அவர். மறைச்சிருச்சா பேச மாட்டேன். ஆமாயா உண்மைதான் இருக்கிறேன், இதில் என்ன இப்படி பேசுகிற ஆள் அவர். அவருடைய மகன் வாஞ்சிநாதன் இருக்கார், அவர் தான் பெரியாரிஸ்ட். இவர் இயல்பாகவே இடதுசாரியிலேயே வளர்ந்தவர். தமிழ்நாடு விடுதலை படையாக இருக்கார். தமிழ்நாடு விடுதலை படை மாறன் தொலை எல்லாரும் தலைமறைவாக இருக்கிறது இங்கே, அந்த மாதிரி எல்லாமே பெரிய ஆதரவாக இருந்தவர். பொருளாதார ரீதியாக ஆதரவு அவங்களுக்கு கொடுத்தவர், எல்லாம் செஞ்சவர் தான் அவர். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்நாடு விடுதலை படை மாறன் பொன்னிவனி இவங்களோட தான் நல்ல தொடர்பு உள்ளவர். நான் பல குழுக்களாக பிரிஞ்சதில் ஒரு இளவரசனா அவங்களாம் போயிட்டாங்க. மாறன் குழுவோட ஆதரவாக இருந்தார் அவர். அவங்க அதுக்கப்புறம் வீரப்பன் பிரச்சனைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சிதறி வர்றாங்க, எல்லாம் தனித்தனியாக போயிடுறாங்க வழக்கு. அதுக்கப்புறம் இயங்காவும் போயிடுது. அப்புறம் இவர் தொடர்ந்து பையனும் அவரும் விவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பொது உடைமையா பெரியாரியமா இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ அவருக்கு கொஞ்சம் பெரியாரியத்தின் மீது அவர் இந்த தமிழ் தேசிய கேள்வியெல்லாம் வைக்கிறார். தமிழ்நாடு விடுதலை பற்றி ஒரு பேசுகிறார், இதெல்லாம் பேசுகிறாங்க. பிரேம்னு ஒரு நண்பர் அவருக்கு, ஒரு வாஞ்சிநாதனுக்கு, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தான் இவருடைய விவாதம் பண்ணுறது. எல்லாம் அவங்க உள்ளூர் தான். அப்புறம் சரி இதில் சேரலாம் அப்படின்ட்டு மாறன்ட்டு போய் கருத்து கேட்குறாரு. நான் ஏதாவது ஒரு அமைப்பில் சேரலான் இருக்கேன், பெரியாரி அமைப்புகள்லாம், நீ பேசாமல் பெரியார் டிகாவில் போய் சேர்றதுன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி தான் நமக்கு அறிமுகமாகி வர்றாரு அவர். அதற்கப்புறம் அந்த பகுதியில் அமைப்பு கூட்டம் போடுறோம், ராயக்கோட்டையில் நடக்குது, நிறைய தோழர்கள் வர்றாங்க. எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே. என்னடா கம்யூனிஸ்ட் கட்சி, நான் தோழர்கிட்ட பேசுகிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி நாம் ஒரே கட்சி தான், இது ஒன்றும் பெரிய இதில் இது முரண்பாடு வேண்டாங்க, அங்கேருந்து இப்படியெல்லாம் ஒரு இதாக பண்ணக்கூடாது. ஆமாம், அப்படி நல்லா இருக்காது. ஆமாம், அப்போவே ஒரு 30-40 பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. ஒரு பகுதியில், அதாவது எல்லாமே நாகமங்கலம் அந்த பஞ்சாயத்து தான். இவருடைய ஊரும் அங்கே தான். இந்த ஆளுடைய ஊர் வரகானப்பள்ளி. அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இவங்க ஊர் நீலகிரிங்கிற ஊர்.
நாகமங்கலம் அதெல்லாம் பக்கம் பக்கம் தான் எல்லாமே. நாகமங்கலம் தான் ஊராட்சி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊராட்சி அதுதான். ஊராட்சி நாகமங்கலம் ஒரே ஊராட்சி தான், 2 கிலோமீட்டர் இருக்கணும்ல. ஏங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரி இல்லை தோழர், கம்யூனிஸ்ட்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற கட்சியில இங்கே இருக்க முடியாது, அதனால அவன் கம்யூனிஸ்டாக இருந்தாங்க அவ்வளோதானே தவிர கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கிடையாது. ஒன்றும் கம்யூனிஸ்ட் பற்றி தெரியாது அவங்களுக்கு. கம்யூனிஸ்ட் உணர்வாளர்களாவோ சித்தாந்தங்களாவோ இல்லை, வேற கட்சியில் இருக்க முடியாதுன்னா அங்கிருந்து தான் ஆகணும். அப்போ வர்றாங்க, சரி ரைட்டுன்ட்டு. அப்போ முதல்ல நம்ம நிகழ்ச்சி வந்து முக்கியமான நிகழ்ச்சியாக, பெரிய நிகழ்ச்சியாக நடந்தது வந்து திருச்சியில் ஒரு போராட்டம். அங்கே வந்து கத்தோலிக்க சுடுகாட்டிலே தாழ்த்தப்பட்ட ஒரு சுடுகாடு, இந்த சுடுகாடுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அதை பற்றி ஒரு இஷ்யூ வருது. அப்போ வந்து அதை பற்றி நம்ம தீண்டாமை, நடுவில் ஒரு சுவர் கட்டுறாங்க, அதை பற்றி சொல்கிறோம். அது சட்டப்படி அதை நியாயப்படுத்திட்டாங்க, அது வேறு. ஆனால் அந்த 2 நிலத்தையுமே அடைக்கல் ராஜ் தான் கொடுத்துருக்காரு. அப்போ அடைக்கல் ராஜ்னா இப்போ அவருடைய மகங்கூட பிளாக் தண்டர்லாம் இருக்காரு அவர். இவர் தான் அடைக்கல் ராஜ் இல்லை, அவங்க அப்பா தான் லூர்துசாமி. ஆமாம், லூர்துசாமி சேர்மனாக இருந்தால் அவருடைய மகன் தான் இவர். அந்த இதில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை தான் முதல் முறையாக அங்கேருந்து ஒரு 30 பேர் வர்றாங்க அந்த ஊரில் வந்து. ஆமாம், டிஷர்ட்லாம் வேணும்னு கேட்குறாரு. டிஷர்ட்னா ஒரு சரி கருப்பு இந்த ஸ்டார் போட்டு வேணும் அப்படிங்கிறாரு. போட்டு பின்னால் வந்து ஆங்கிலத்தில் ஒரு பெயர் இருக்கட்டும், அவங்களுக்கு யாருக்கும் தமிழ் தெரியாது நிறைய பேர்த்துக்கு, அதனால் பெயரை மட்டும் ஆங்கிலத்தில் எல்லாரும் பேரையும் தனித்தனி அடிங்க, கூடுதலாக செலவாகும் தோழர், அது பரவாயில்ல கொடுத்துக்கலாங்க, ஒவ்வொருத்தரும் தனியாக பேர் அவங்களுக்குலாம் போட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தளி சட்டமன்ற தொகுதியினுடைய பெரும்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் எழுதப்படி தெரியாது. ஏன்னா அங்கெல்லாம் தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் தான் இருந்ததுங்க. அப்போ நம்ம தோழர்களே ஒரு முதல்ல நாங்கள் தொடங்குற அங்கே தொடர்பு கொண்ட போது இருந்தவங்களோட இப்போ அதிகம் பேர் தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்போவுமே எங்கள் அமைப்பினுடைய துண்டறிக்கையெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்லையும் ஒரு பக்கம் தெலுங்குலையும் தான் போடுவோம். துண்டறிக்கையில் அப்படி தான் போடுவோம். கூட்டங்களில் தோழர்கள் பல பேர் தெலுங்கில் பேசுவாங்க, நாங்கள் தமிழில் பேசுவோம். இப்படி தான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். பொதுக்கூட்டங்கள்லையே அப்படி தான் நடக்கும். மீதா பாண்டியனா ஒரு தடவை வந்துருந்தார், அவர் கூட சொன்னார், ஆமாம் தோழர், நாங்கள் அப்படிலாம் பண்ணி துண்டறி கொடுத்துருக்கோம், இங்கே இப்படி தான் இன்னும் தொடருதான்னாரு. இப்போ கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்க பாதி பேருக்கு பக்கம் நம்ம ஆளு வந்துட்டாங்க. பெரியார் முழக்கமே பெரிய பேர் படிக்க மாட்டாங்க, படிக்க தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் 15 தான் இருப்பான் பெரியார் முழக்கம். அதனால் யார் வாங்க வேணாங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரும் தமிழ் தெரியாதவங்க வாங்கி என்னங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி தான் இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க அந்த பயணத்துக்கு போயிட்டு வந்து ஒரே வண்டியில் போய் 2 வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. 30 பேர் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே அங்கே ராமச்சந்திரனுடைய மனைவியினுடைய தம்பி, அவங்க அக்கா மகன் தான், அவர் மகன் தான். அவன் வந்து வைஸ் சேர்மனாகவும் இருக்கான், இதில் ஒரு அக்யூஸ்டும் கூட. அவன் முதல் மனைவியினுடைய தம்பி, அவர் ராமச்சந்திரனுடைய முதல் மனைவியினுடைய தம்பி. அவன் பார்த்துக்காண்டா, என்னடா எல்லாம் இங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்ட்டு இருக்கான். விரட்டுறான் அவங்கள. இல்லை நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போராட்டத்துக்கு போனோம், எது நடந்தது பெரியார் அது என்ன சொன்னாலும் தெரியல. அப்போது அவங்களும் சரி அதை விளக்கமாக சொல்ல தெரியல அவங்களுக்கு. உடனே முதல்ல என்ன இது தனியாக எல்லாத்துக்கும் அடையாளம் அப்படின்ட்டு பிடிச்சி டிஷர்ட்டை கிழிக்கிறான், புட்டிங்கி கிழிச்சு தீ வைக்கிறான். இந்த 30 பேர் 30 பேரில் ஒருத்தருது. உடனே எல்லாம் அங்கே சண்டை போடுறாங்க, அப்புறம் எல்லாம் போயிடுறாங்க. அவங்க இவங்களும் சேர்ந்து எதிர்த்து தகராறு பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே நின்று போயிடுது. கூட்டம் வேண்டாம், நம்மளை எதுக்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா எப்பவுமே யாரும் எதிர்த்துலாம் அங்கே பேச முடியாது. அதுக்கு முன்னே பேசுவாங்க. ஆமாம், போயிடுறாங்க அவங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு உடனே பழனிக்கு சொல்கிறாங்க, என்னங்க தோழர் இப்படி வந்து கிழிச்சு போடுறான் அப்படின்ட்டு. உடனே பழனி வந்து ராமச்சந்திரனுடைய அண்ணனுக்கு கூப்பிடுறாரு, வரதராஜனை, என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. உங்கள் தோழர்களா தெரியாது அப்படின்னா செஞ்சுருக்க மாட்டாங்க, யாரோ நினச்சி பண்ணுறோம், அது யாராக தான் இருக்கட்டும், இவன் யார் அதெல்லாம் கேட்குறது, வேறு கட்சிக்கு போனால் இவனுக்கு என்ன போகுது அப்படின்ட்டு. அப்படி தான் முதல்ல சின்ன உரசலாக ஆரம்பிக்குது. தோழர்கள் கொஞ்சம் இன்னும் உறுதியாகிடுறாங்க அதுக்கப்புறம். ஆமாம், உடனே வந்து இவங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக வர்றாங்க. அங்கே ஊரில் அது வரைக்கும் பேச முடியாதவங்கலாம் நிறைய இவங்க கூட வர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் நடவடிக்கையாக அவர் நிறைய குவாரி வச்சுருக்காரு. அவர் இதுவும் ஜல்லியும் வச்சுருக்காரு, இந்த மாதிரி மல்டி கலர் அது இதெல்லாம் வச்சுருக்காரு. ஒரு இதில் வந்து நம்ம தோழருடைய பட்டா நிலத்தின் வழியாக வண்டி போயிட்டுருக்கு வருது, எதுவும் கேட்டதில்லை. எப்பவும் இந்த கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த வண்டி எங்கள் பட்டா நிலத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு நிறுத்திடுறாங்க. ஆமாம், நிறுத்துறாங்க. எல்லாம் பார்க்க எம்எல்ஏ ஊர்லேருந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இவங்க ஊரும், நிறுத்தி போகக்கூடாதுன்றாங்க. வண்டியெல்லாம் திரும்பி போகுது. அது பெரிய மாதிரி இவங்களுக்கு நினைக்குது. கூப்பிட்டு கேட்குறாங்க, முடியாது, என் பட்டாளம் நீ போகக்கூடாது, நீ வேறு வழியில் போய்க்கோ, வேறு வழி இல்லை அதுக்கு. அப்புறம் நான் ஒரு முறை பெங்களூர் போகிறப்போ உடனே நான் கூப்பிட்றேன், உங்களை சந்திக்கணும் தோழர். இல்லைங்க நான் பெங்களூர் போகிறேங்க. அப்போ ஒசூர் வந்துடுறேங்கிறாங்க.
ஒசூர்ல இல்லை, நம்ம தோழர்கள். நம்ம தொடர் பார்த்த உடனே பழனி தான் கூப்பிட்டுருவாரு, இப்படி நடந்துருச்சு தோழர், ஏங்க அவசரப்படுறீங்க, கொஞ்சம் உங்களை வந்து வலுவாக்கிட்டு பண்ணுங்க, எடுத்த உடனே இந்த பிரச்சனை இல்லைங்க, வரட்டுங்க, ரொம்ப ஓவராக போகிறானுங்க, சட்டை கிளிகளோ ஆகிட்டெல்லாம் விடக்கூடாது, பார்க்கலாம், ஒரு மோதலே நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன ரொம்ப எங்களை அடிமையாக வச்சுட்ருக்கோம், எவ்வளோ இன்னும் இளைஞர்கள் இவங்கெல்லாம், மூத்தவங்கெல்லாம் அப்படி எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு இயல்பாகவே ஒரு பயத்தை அந்த ஆள் உண்டாக்கி வச்சிருக்காரு, ராமச்சந்திரன் உண்டாக்கி வச்சிருக்காரு. அப்போ இவங்க இப்படி வந்த உடனே பெற்றோர்கள்லாம் கூட ஏண்டா ஏண்டா அப்படின்ட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, இந்த முல்லை வந்து தீக்கா வந்துருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த அமைப்புக்கு வர்றாங்க, கிளமங்கலத்துலேருந்து வர்றாங்க. நாங்கள் பொதுக்கூட்டமெல்லாம் போடுறோம், அங்கே கிளமங்கலத்தில் போடுறோம், இங்கெல்லாம் ராயக்கோட்டையில் கூட்டம் நடக்குது, நம்ம பெரியாதில் கூட்டம் நடக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நிகழ்ச்சி என்ன வருதுன்னா, அங்கே வந்து இயல்பாக ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் செத்து போயிடுறாரு, வயது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு ஒரு அருந்ததியர் அவர். உடனே வழக்கு என்ன கொடுக்குறாங்க, பெரியார் தீக்காக்காரன் அடித்து கொலை பண்ணிட்டானுங்கன்னு ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்களாம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஏங்க அந்த ஆளே தெரியாது, நாங்கள் எங்கே பார்த்தோம், இப்படிலாம் கொடுத்துருவாங்க, எல்லாம் உட்கார ஸ்டேஷனில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கேட்டால் இல்லைங்க அப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க, யாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் யார் பண்ணாலும் விசாரணை பட்டும் படாமே பேசுகிறாங்க காவல்துறை. ஆமாம், அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனால் அவன் வந்து நோயாளி இறந்தவன்னு தெரியுது, அப்போ தான் நம்ம ஆளுங்களை விட்றாங்க. அது வந்து இவங்களை மிரட்டுறதுக்காக செஞ்ச முயற்சி. அப்படிலாம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிரேக்கிங்காக வந்த நிகழ்ச்சி என்னன்னாங்க, அந்த தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது, உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அப்போ இவங்களுடைய போக்கெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தொடர்ந்து தோழர்கள் வந்து அங்கே நடக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு வாங்கினாருங்க, எனக்கு பணமே கொடுக்கலிங்க, கரையை பண்ணிட்டார், பணம் கொடுக்கலாமா ஒருத்தன். தொடக்கத்தில் அப்படி, இப்போல்லாம் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறார், அதுக்கப்புறமும் மாறி இருக்காரு. தொடக்கத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்தோட சரி போச்சு, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அது பணம் போய் சேராமல் கூட இருக்கும், அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட், அப்போ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு வரல, அங்கே ஒரு அமைப்பு கட்ட வந்திருக்கிறோம், எங்கள் நோக்கம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமிட்டிலாம் கூட பேசுகிறேங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்றார், இந்த இது அருந்ததி இறந்ததை நம்மால் மேலே வைக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சி ஊராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் திடீர்னு நம்ம தோழருடைய அம்மா வந்து தேர்தலில் கேண்டிடேட் அனுக்கிறாங்க, பெண்களுக்கான தொகுதி. எதிர்த்து நிற்கிறது யாருன்னா ராமச்சந்திரனுடைய அக்கா எதிர்த்து நிற்கிறாங்க. உடனே வந்து திமுக அதிமுக எல்லாம் போடுறாங்க, கூப்பிட்டு மிரக்கணும்னா 2 பேரும் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, திமுக வரோம் அதிமுக வரோம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இவங்க முடியாது, பார்க்கலாம் தேர்தலுங்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர்றாங்க, ஆமாம் என்னங்க இப்படி இருந்துச்சு தொடர், ஏங்க தேர்தலாம் நமக்கு எதுக்குங்க, நம்ம என்னைக்குங்க தேர்தல் நின்னோம், இல்லை உள்ளாட்சி தேர்தல் நிற்கலாம் ஐயா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, அதுக்காக தடையெல்லாம் அவர் ஒன்றும் போடலை, ஆனால் அதில் வந்து நல்லவருக்கு வாக்களிங்கெல்லாம் கட்சி சார்பெல்லாம் இருக்கக்கூடாது உள்ளாட்சின்றது கருத்து தான் பெரியார் வச்சுருந்தார். இருந்தாலும் நமக்கு எதுக்கு இந்த தேர்தலான இல்லைங்க, இந்த மாதிரி இருக்குது, யாரும் நிற்கலைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி பரவாயில்லன்ட்டு. அப்போ இன்னொருத்தர் கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே, அவர் வந்து பழனியினுடைய மகனோட ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தவர். அவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு 2 பேர் பார்ட்னராக செய்கிறாங்க, எப்போ போனாலும் சந்தித்து பேசுவார். அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் இல்லைங்க நான் வந்து உங்கள் அமைப்புக்கு வந்துடுறேன், கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார், அவரு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் என்ன உண்மை அப்புறம் தெரிஞ்சதுன்னா, இப்படி என்கிட்ட பேச வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம அங்கே பலன் பெறலான்னு தான் பண்ணியிருப்பார் போல இருக்குது, என் மனசில் இப்படி தான் படுது. ஏன்னா இப்போ அவங்க மனைவி தான் இப்போ ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்தாங்க. இப்போ நம்ம ஆளுங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் அந்த யூனியன் கவுன்சிலருக்கு அந்த 26,000 என்னமோ 50,000 போடுவான், 50,000 5,000 ஒன்று 5,000த்துக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து அந்த வேட்பாளருக்கு தான். ஆமாம், ஊராட்சி தலைவருக்கு மட்டும் நம்ம ஆளுங்க வந்து அவங்களுக்கு எதிராக போடுறாங்க. இப்போ என்கிட்ட சொன்னாங்க என்னங்கன்ட்டு, இல்லைங்க நாம் வந்து நிறையா ரிக்கிங் அந்த மாதிரி இந்த மோசடியெல்லாம் பண்ணுவாங்க, பதிவு மோசடியெல்லாம், அது தடை பண்ணணும். என்னங்க பண்ண முடியும், இப்போ போய் இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்து கேட்குறோம். எங்களுக்கு வந்து ஒரு பெட்டிஷனே கொடுக்குறோம், எல்லா பூத்துலேயும் வந்து வீடியோ எடுக்கணும், அதற்கான செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அரசு 2011 இருக்கும் தேர்தல் தெரியல எனக்கு, அது நினைவு பழனி கொலைக்கு முன்னால், அதுக்கப்புறம் தான் எனக்கு வெறுப்பு வருது இவர் மேலே. பழனி கொலைக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி வந்து போய் கேட்குறோம், வாக்குப்பதிவு இடத்துலையும் வீடியோ எடுத்து, ஆமாங்க நாங்கள் தர்றோம், ஆனால் எல்லாத்தையும் பதிவு பண்ண, ஏன்னா இவங்க மோசடி பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், இது இல்லைங்க தேர்தல் வந்து நாமினேஷன்லாம் முடிஞ்சு போய் இப்போ போய் எல்லாம் பண்ண முடியாது திடீர்னுட்டு. சரி உடனே அப்போ தேர்தல் ஆணையராக இருந்தவர் யாருன்னா சோலை ஐயர்னு ஒருத்தருங்க,
ஆமாம். சோலை ஐயர். அவர் வந்து ஐயர் கிடையாது, அவர் வந்து முக்குளத்தூர் தான். ஆனால் பேர் ஐயர், ஒரு பேர் அவங்க அப்பா பேர் சோலை ஐயர்னு இருப்பார். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அவர். அவரை காண்டாக்ட் பண்ணுறோம். நம்ம நண்பருக்கு நண்பர் அவருன்றனால அவர் வழியாக பண்ணுறோம். இல்லைங்க, இந்த நேரத்தில் நாங்கள் உடனே ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் முடிச்சாச்சு, பூத்து இதெல்லாம் முடித்து எதெல்லாம் பிரச்சனைக்குரிய பூத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம், இனி பண்ண முடியாது. வேணா ஒன்று செய்கிறேன், மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்கள் உங்களாலும் காண்டாக்ட் பண்ணோன்னா உங்கள் முக்கியமான யாருன்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துருங்க அவர்கிட்ட அப்படின்னா 3 நம்பர்லாம் கொடுத்தோம். நம்ம தோழர் நம்பர், பழனி தோழர் அதை சொன்னோம். ஏதாவதுனா கூப்பிடுங்க, உடனே எங்கள் படை அங்கே வந்துடும், பறக்கும் படை உடனே அங்கே வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்தாங்க. சரி. ஆனாலும் இவர் தோத்துட்டாங்க, 130 ஓட்டுல இன்னும் தோத்துட்டாங்க. ஆனால் அவ்வளோ வாக்குகள், இணையான வாக்குகள் வாங்கினாங்க பெருசுன்னு வச்சிங்களா, அவ்வளோ ஓட்டு. இங்கே கள்ள ஓட்டு போடுறாங்க, அங்கே போனால் இவங்களே உள்ளே உட்காந்துட்டு வாய் விட்டு இந்த சின்னத்தில் போடுப்பா அப்படின்னு சொல்கிறது இவங்க. அப்படிலாம் அவங்க அண்ணன் செஞ்சுருக்காரு. உடனே கம்ப்ளைண்ட் உடனே வரும், அங்கேருந்து போயிடுவாங்க வேற இடத்துக்கு. ஆமாம். அந்த படம், அந்த சூழலே எப்படி இருக்குன்னா, பூகோள அமைப்புங்க. நீ கரணம் படத்தெல்லாம் எடுப்பார்ல, அந்த கரண்டு படத்தில் நடுவில் அப்படி தான் இருக்கும். அந்த அந்த எங்கெங்கேயோ இருக்கும், அந்த ஒரு இதுக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கும், தனித்தனியாக தான் இருக்கும். அதனால இவங்க உடனே அங்கே செய்யணும், அங்கே ஓடுறது பையன்களுக்கு புதுசு தெரியாது. எப்படியோ வெற்றி பெற்றாங்க. சரி, அது முடிஞ்சு போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கோபம் அவருக்கு இருக்கு. நம்ம அக்காவை எடுத்து திமுக எல்லாம், ஏன்னா எடுத்து அடி வாங்கினவங்களாம் இருக்கான், திமுக வேட்பாளர், அண்ணா திமுக வேட்பாளர்லாம். அந்த மாதிரி ஒரு அராஜகம் தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த 2 செய்தி நான் அப்போ போய் கேள்விப்பட்டது. இவருடைய தொகுதியில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துடுறாங்க, ஒருத்தர் எடுக்கிறாரு. அவருக்கு யார் வந்து எடுக்கிறாருன்னா செங்குட்டுவன், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், ஆஸ் வெல் அஸ் அப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவருடைய இதில் எடுத்துடுறாங்க. கலெக்டரேட்டில் வந்து தராறு பண்ணுறாரு, இருந்தாலும் எப்படி என் தொகுதியிலையும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடிக்கிறார். அடித்து உள்ள ஆஃபீஸெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க ராமச்சந்திரன் ஆளுங்க. திமுக ஆட்சியில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலரை தாக்குறானுங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப ஜெயலலிதாவை தோக்கடிச்ச சுகோணம் போகிறார், அப்போ எம்பியும் கூட அவர். அது வந்து தேர்தல் பரப்புரைக்கு போகிறார். அவர் அடித்து துரத்துறான், இங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு. திமுக ஆட்சியில் அப்போ எப்படி இருப்பான்னு நினச்சிங்களா, அவங்களை பற்றி நீங்கள் ஒரு கற்பனை ஒரு இது வச்சுக்கிங்க, எப்படி ஆளாக இருப்பான் அப்படின்ட்டுங்க. அப்போ வந்து என்னன்னா, அந்த மாதிரி சமயத்தில் தேர்தலை போட்டிட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக நினைக்கிறார். எங்கள் ஊரில் வந்து நான் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் திமுக வேட்பாளர்லாம் சொன்னால் திருப்பம் வாங்கிக்கிறது, அப்படி போயிடுறாங்க. யாருமே நிற்கல தேர்தலில் எதிர்த்து. பஞ்சாயத்து தேர்தலில் யாரும். ஆமாம், யாரும் போட்டி இல்லைங்க. சரி, அந்த நேரத்தில் வந்துங்க ஒரு திருவிழா நடக்குது. அதுக்கப்புறம் திருவிழாங்கிறது வந்து அந்த ஊர்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் தாண்டி போகணும். நம்ம தோழரில் இருக்கிற ஊர் பேர் நீலகிரி. நீலகிரிங்கிறது நாகமங்கலத்து தான் பக்கம் தான். அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 ஃபர்லாங் உள்ள போனால் அந்த ஊர் இருக்குது. வரகனேரிலேருந்து அந்த இவங்க ஊர்லேருந்து பார்த்தாக்க வரகனேரி இல்லை, வரகானப்பள்ளியிலேருந்து பார்த்தா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோதான் அந்த ஊர். அங்கே திருவிழா நடக்குது. திருவிழாவில் ஒருத்தன் வந்து போதை போட்டுக்கிட்டு அங்கே ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். சும்மா போய் ஒருத்தர் அந்த கோயில் முக்கியஸ்தர் வந்து போப்பான் அந்த பக்கம், அவனை திருப்பி வந்து ஆடிருக்கான். அவர் கோவம் வந்து அடிச்சிடுறாரு. அவனை அடித்தவர் யாருன்னா நம்ம தோழருடைய சித்தப்பா, தேர்தல் நின்னவருடைய கொழுந்தினார், போட்டிக்கிட்ட அந்த அம்மாவுடைய கொழுந்தினார் அவருக்கு. உடனே அங்கே போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தீக்காக்காரன் கம்யூனிஸ்ட் அடிச்சிட்டான் அப்படின்னு அங்கே போய் சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். அவரு தீக்காவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தோழருடைய சித்தப்பா அவரு. அப்போ என்ன பண்ணா, அடிச்சவர்கிட்ட தானே போகணும். நேராக வேட்பாளர் வீட்டுக்கு வர்றாங்க. வண்டி வருது, டெம்போ டிராவலர், சுமோ எல்லாம் ஒரு 7-8 வண்டியில் ஒரு 50 பேர் அங்கேருந்து வர்றானுங்க. எல்லாம் இந்த ரிக்கு இது போடுவாங்க இல்லைங்க, ட்ரில்லிங் ரிக், வண்டிக்கு அந்த கம்ப்ரெஷர் போர் பண்ணுவோம், அந்த நீளமாக இருக்கும்ல அந்த இதெல்லாம் ராடு, அந்த ராடோட தான் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் அரும்பட்டையாக இருக்கும், நீளமாக இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. எல்லாம் வந்தோடனே நேராக இவர் வீட்டுக்கு போகிறாங்க. தோழர்கள் பக்கத்தில் உட்காந்துலாம் திருவிழா நடக்குது, இவங்க போகல. இங்கே ஒரு 10 தோழர் உட்காந்து பேசிட்டு, சும்மா திருவிழா படுத்துட்டு அவங்க இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. நேராக போனோடனே இவங்க அப்பாவை அடிக்கிறாங்க, வேட்பாளருடைய கணவரை அடிக்கிறாங்க. தோழர் பார்த்தோன்னா ஓடி வர்றாங்க. என்னடா இங்கே அடிக்கிறான், என்னன்னே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே நடந்தது தெரியாது, ஒன்றும் தெரியாது, இங்கே வந்து அடிக்கிறானுங்கன்ட்டு ஒரு கோபம் வந்து இவனுங்கெல்லாம். இவங்க இளைஞர்கள் எல்லாம், நம்ம ஆளுங்க பூரா எல்லாம் 30க்குள்ளே தான் இருக்கும். பிடிச்சி அடித்து அவங்க கையில் இருந்த ராடை வாங்கி இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. திருப்பி அடித்து அடி வாங்கினதில் ஒருத்தர் எம்எல்ஏனுடைய அண்ணன் வரதராஜனுக்கு அடி விடுவது. ஒரே தான் வந்து செய்கிறாரு. நேராக அவரே வர்றாரு, ஃபீல்டுக்கு வந்து அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த ஊரில் ஓடுறாங்க, வண்டியெல்லாம் விட்டு ஓடுறானுங்க. அவனுங்க வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகல, அதுக்கு நேரம் இல்லை, அடி விழுவுது, தப்பிச்சு ஓடணும், ஓடுறானுங்க, துரத்துறாங்க.
அவனுக்கு வந்து பெரிய கௌரவ பிரச்சனை ஆயிடுது. நம்ம ஊரில் நம்ம பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம அண்ணன் ஊரில் துரத்து விட்டு அடிக்கிறானுங்க. அவங்க வந்தது 50 பேர், நம்மளால் 10-12 பேர் தான். அவன் சும்மா பேருக்கு வந்தவன் தானே, அடி வாங்கிட்டு போயிடுறான். நம்மளும் கோபத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எல்லா வண்டியிலும் அடித்து உடைக்கிறாங்க. சுமோ இந்த எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு கம்ப்ளைண்ட் தர்றதில்ல. உடைச்சாங்க அவனுக்கு அவமானம் ஆகிடுமில்ல, ரெக்கார்ட் பூர்வமாக அவமானம் ஆகிடுமில்ல, அதனால் ஒன்றும் தர்றதில்லை. நம்ம ஆளுங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அடிச்சிட்டாங்கன்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கம்ப்ளைண்ட் தர்றாங்க, வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அதுக்கு முந்தைய என்ன நடக்குதுன்னா, அடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ அன்னைக்கு ஒசூரில் சிபிஐ மாநாடு. ராமச்சந்திரனுக்கு போது ராமச்சந்திரனும் அவங்க அண்ணனை உட்கார வச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு காரில். நேராக உள்ள ஆளுங்களை போய் பெட்டில் இருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. போய் பெட்டில் இருந்தவர் யார்? நம்ம தோழருடைய அப்பா, அதாவது வேட்பாளருடைய கணவர் அடிக்கிறாங்க. நம்ம எடுக்கிறான், அடித்து அப்போதான் பெரிய காயமாகுது அவருக்கு. முதல்ல அடித்ததில் உளுந்தில் சும்மா லேசான காயம் தான், கொஞ்சம் வயசானதுனால கூட்டி போகிறாங்க. அடித்து ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்குலாம் அடிச்சிடுறாங்க. அதுனா கம்ப்ளைண்ட், அப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்க தாண்டா நீ பாரு, உன்னை அடித்தவங்களை பாரு என்ன பண்ணுறேன்னு தான் காட்டுறாரு. இவர் அவங்க அண்ணனுக்கு காரில் உட்கார வச்சுட்டு காட்டுறாரு. இவரும் பக்கத்தில் நின்றுட்டு ராமச்சந்திரன் நின்றுட்டு தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஆளுங்க வந்து அதை வந்து இஷ்யூ ஆகி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க, எல்லாத்துக்கு பேரையும் சொல்கிறாங்க. அதை என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் மறக்காமல் இல்லைங்க சொல்லிட்டோங்கிறாங்க. எனக்கு அப்புறம் சின்ன ஒரு சந்தேகம் வருது, இவங்களுக்கு தெரியாதே, தமிழ் தெரியாதே, ஸ்டேட்மெண்ட்லாம் கையெழுத்து வாங்குறான். நம்மளால் தமிழ் எழுதி வாங்க. ஆமாம், இவங்களுக்கு தெரியாது, எல்லாம் செல்லில் கையெழுத்து போட்டாங்க எல்லாம். நான் உடனே என்ன பண்ணேன்னாங்க, காப்பி அப்ளிகேஷன் போட்டேன். அவங்க எடுத்த இதெல்லாம் வேணும்ன்ட்டு கோர்ட்லேருந்து எடுத்தால் இதுலேயும் ராமச்சந்திரன் பேர் இல்லை, வரராஜன் பேர் இல்லாமல் மற்றவங்க பேர் இருக்கு. கூட வந்தவங்க மற்ற எல்லாரும் அதாவது பேர் ஆமாம் இல்லை. அப்புறம் நான் எடுத்த உடனே டிஜிபி, அப்போ ராமானுஜன் தான் டிஜிபி, நான் அவருக்கு ஒரு கடிதம் லெட்டர் ஹெட்டில் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி நடந்தது சொன்னாங்க. அவர் வண்டியில் நின்றுட்டு இருந்தாரு, அடித்தாங்க. அதனால் வந்து தயவு செய்து நேர்மையான அரசு, இங்கே வந்து நான் சொன்ன தெலுங்கு படத்தில் நடப்பது போல் இங்கே எனக்கு அரசியலாக தெரியுது போக்கெல்லாம். அது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் இருக்குது, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கவே நாள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இங்கேயும் இப்படி சட்டம் ஒழுங்கு இப்படியெல்லாம் பார்த்ததில்லை. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரிகளை பண்ணணும். ஏன்னா காவல்துறை தானே விட்டுட்டு எழுதுது. அப்போ வந்து எவ்வளோ காவல்துறை இருந்தாலும் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பொருள் அப்படின்னு எழுதுறேன். பொதுமக்கள் எப்படி வெளியில் வரும் அப்படின்ட்டு சொல்லி எழுதுறோம். எழுதிட்டு உடனே சரி இதெல்லாம் இதோட விடக்கூடாதுன்னா கண்டன கூட்டம் ஒன்று இதுலேயே போடுறோம், கிளமங்கலத்தில் போடுறோங்க. கண்டன கூட்டத்துக்கு வந்து நம்ம ஆளுங்க சேரை போட்டு வச்சுட்டாங்க, 200 சேர்லாம் நிறைய வருவாங்கன்னாங்க. ஏங்க முதல்ல 50 போடுங்க, வராமல் போனால் அசிங்கமாக போயிடும் அப்படின்ட்டு. இல்லைல்ல ஒரு 100 போடுறேன்னு பழனி போடுறாரு. மீதி 100 சேர் வச்சிருங்க, எல்லாம் வந்து உட்காரல. என்ன பண்ணுறது, வந்துட்டாங்க கூட்டம், 2000 பேருக்கு மேலே வந்தாங்க கூட்டத்துக்கு. 10 மடங்கு கண்டன பொதுக்கூட்டத்தை கேட்கறதுக்கு வர்றாங்க. அதில் ராமகிருஷ்ணன் கூட அதுக்கு வந்திருந்தார். ராமகிருஷ்ணன் நல்லா தான் பேசணும், வந்திருந்தாங்க. ஆனால் சேரில் ஒருத்தவங்க கூட உட்காரல. சேரில் உட்காந்து நம்ம ஆளுங்க மட்டும் தான் உட்காந்துருந்தாங்க, ஒருத்தவங்க கூட வந்து உட்காரல. ஆனால் எம்எல்ஏவை கண்டிக்கிறாங்க, கேட்கணுங்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க எல்லாம். அந்த மாதிரி அச்சமும் இருக்குது, எதிர்ப்புணர்வு இருக்குது, அச்சமும் இருக்குது. இப்போ கடுமையாக பேசணும், நீ வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காத, இது ஒரு ஜனநாயகவாதி, ஒரு தேர்தல் நிற்கிறோம், அது ஒரு கம்யூனிஸ்ட் செய்கிற வேலை இல்லை, அது நீ இப்படிலாம் நடந்துக்கிறது சரியில்லை, இதை மாற்றிக்கணும் அப்படின்னு பேசுகிறோம். எச்சரிக்கை மாதிரி நாங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். வந்து அதுக்காகலாம் விட்டுட்டு ஓடிட மாட்டோம், எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். ஆனால் ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கணுமே தவிர ரவுடி மாதிரி நடந்துக்கூடாது அப்படிலாம் எல்லாமே கடுமையாக பேசுகிறோம். உடனே அவர் தாப்பாண்டியனை கூப்பிட்டு வந்து உடனே அதே ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போடுறாரு. இருந்தால் தாப்பாண்டியனும் வேற அவசியமாக பேசுறாரு. நீங்கள் தெரியாமல் செங்குளவி கூட்டில் விரலை வைத்து விட்டீர்கள், குச்சனமா அடிச்சிட்டீங்க, இது செங்குளவிகள் பிறந்தாலும் என்ன ஆகும் தெரியுமான்னு அவர் வீரவசனம் பேசிட்டு அவரு போயிடுறாரு. அவங்க இந்த நபரை கட்சிக்காரனா தான் பாக்குறாங்க. ஆமா, அவங்க இதெல்லாம் சொன்னாருன்னு யாருக்கு தெரியும், நமக்கு எதிராக பண்றானுன்னு ஏதாவது சொல்லியிருப்பான். அவர்கிட்ட எதுக்கு இதெல்லாம் உண்மையை சொல்லியா சொல்ல முடியும்? அங்கே போய் ஏதோ சொல்ற அவர் வந்து பேசிட்டு போயிடணும். இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் அந்த ரவுடிஸ்லாம் உற்சாகம் ஆயிடுதா, தாப்பாண்டி நம்மோட இருக்காரு. அப்போ அதிமுக ஆட்சி, அதிமுக கூட்டணி இவங்க, அதுதான் நிறை. இப்படி ஒவ்வொன்றா நடக்குங்க. வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உடனே நாங்கள் வந்து உண்மை எறியும் குழுன்னு ஒன்று போடுறோம். இந்த கொலைக்கு முன்னால் மார்ஸ்கிட்ட பேசுகிறேன், நம்ம இவர்கிட்ட பேசுகிறேன், கல்யாணிகிட்ட பேசுகிறேன். மார்ஸ் சொல்கிறாரு, தோழர் கொஞ்சம் எஃப்ஐஆர்லாம் இது பண்ணுங்கன்ட்டு. அப்போ அதை பற்றி விசாரிக்கிறப்ப நிறையா வருது. என்ன தூக்கி இந்த மாதிரி இதில் அவங்க யாரையா ஒரு எதிர்த்து நின்னதுக்காக வேட்பாளருடைய கணவரை அடித்து கொண்டு இதில் ரயில்வே இதில் போட்டாங்க அப்படின்னு நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ இருக்குது கொலை. ஆமாங்க, கொலையெல்லாம் நான் ஒரு 10-15 எஃப்ஐஆரை எடுத்துட்டோம்.
ஆனால் அவர் வந்து தொடர் மலேசியாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறோம், ஒரு 15 நாளில் வந்துடும், வந்து பண்ணிக்கலாங்கிறாரு. திரும்பி வந்த பின்னால் வேறு ஏதோ நிகழ்ச்சி உடனெல்லாம் சரியில்லாமல் போச்சு, இப்படி தள்ளிக்கிட்டே போகுது. அதுக்குள்ளே தான் பழனி கொலை நடந்துருது. அதுக்குள்ளே சரிங்களா. அப்புறம் வந்து உடனே நான் இவர்கிட்ட பேசுகிறேன், மகேந்திரன்ட்ட கூப்பிட்றேன். தோழர், என்ன தோழர், இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் வந்து அடிக்கிறது, இங்கே யாரும் சட்டை போட்டால் கிழிச்செறிகிறது எல்லாம் என்னங்க அப்படின்னு. தோழர், உங்கள்கிட்ட யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க, அவர் ரொம்ப சாஃப்ட் மேனுங்க அவர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னேன். தோழர், காவல்துறைக்கு சொன்னதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஒழுங்கான கட்சிக்காரன், உண்மை பேசுகிற கட்சிக்காரன் நேரம் அனுப்பிச்சு விசாரிங்க தோழருங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு நாணயமானவனை அனுப்பி விசாரிங்க, அப்போ தான் தோழர் உங்கள் உண்மையிலே தெரியும், தெரியாமல் சொல்கிறீங்க. சரிங்க அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் சென்னைக்கு போனோடனே கூப்பிட்றேன், நாம் நேராக பேசுவோம், நான் கூப்பிட்றேன் அவர். அப்புறம் அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்தால் அவர் லகுமையா, நம்ம ராமச்சந்திரனுடைய 2வது மனைவியினுடைய அப்பா. அவரும் ஒரு கம்யூனிஸ்ட்டு, அவர் கொஞ்சம் அடாவடியான ஆள் தான். அவர் பேசுகிறாரு, மகேந்திரன் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க வரட்டும் சொன்னார், இன்றைக்கி பேசுகிறேன்ட்டு இருக்காரு. இல்லைங்க, ஸ்கைப்பில் பேச சொன்னாருங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஸ்கைப் ஐடி சொன்னா கொடுத்தாரு. நானே இது பண்ணிருந்தாலும் ஸ்கைப்பை ஆன் பண்ணிட்டே உட்காந்துருக்க முடியும். கூப்பிட்றேன், சென்னையில் தான் இருக்கேன் அன்றைக்கி எங்களுது இதில் குன்றத்தூரில் பொதுக்கூட்டம். அதனால் வந்து கூப்பிட்றேன் அவரை. அவர் எடுக்கலை. சரி அப்படின்ட்டு நான் திரும்பவும் வந்து இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் போகிறேங்க, கூட்டம் முடிச்சுட்டு வந்துடுவேன், வந்துட்டு வேணா பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்கள், இப்போ எடுக்கலை அப்படின்ட்டு வந்துடுறேன். திரும்பவும் கான் பண்ணி எடுக்கவே இல்லை, திருப்பி அவர் பேசலை. அது என்ன அவருக்கு வேலை வந்துருச்சா என்னன்னு தெரியல, ஃபோனே எடுக்கல அவர். அப்புறம் அதுக்கும் டெலிஃபோன் பண்ண எடுக்கல. சரி விட்டுட்டோம், அது ஒரு சாதாரண நிகழ்ச்சினா புறப்பட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலான்ட்டு. அதற்கு பின்னால் தான் அது நடக்குது, அது இந்த கொலை நடக்குது. அதுக்கப்புறமா பழனி கொலை நடக்குது. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக பண்ணுறாரு அப்படின்ற கோவம் மாநில தலைமை வரைக்கும் இந்த விவகாரத்தை கொண்டு போச்சு. அது வரைக்கும் அதே மாதிரி என்னன்னாங்க, அவங்க நிலங்கள் வாங்கி விற்கிறாங்க, அதை வந்து அவர் தொழில் முறையாக பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த அது பண்ணுறாரு, கிரானைட் பண்ணுறாரு, அதில் நிறைய ஊழல்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வருது. நமக்கு அது ஒரு பெரிய நாங்கள் எடுத்துக்கல, இந்த கொலை தான் நமக்கு முக்கியமானது. அவரை போய் பார்த்தா நான் ஒரு கடலூரில் ஒரு தனிப்பட்ட நோக்கம் எதுவும் கிடையாது, அரசியல் நோக்கத்துக்கு வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன இருக்குங்க, வேற தனிப்பட்ட நோக்கம். அப்புறம் போன உடனே வந்து நான் அந்த கொலை போயிட்டு உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் இருந்தோம். அப்புறம் உடலை கொண்டு வந்துட்டு நான் உடனே அப்பயே சென்னைக்கு புறப்பட்டு டிஜிபிட்ட கேட்குறேன், உங்களை சந்திக்கணும், எனக்கு நேரம் இருக்கணும்னு கேட்குறேன். நாளைக்கு வாங்க காலையிலங்கிறாரு. 11 மணிக்கு வந்துருங்கிறாரு. ராமானுஜன் இருந்தார். வந்துருங்கன்னாரு. சரி போனோம். போய் நானும் அவையா துரைசாமி சார்ட்டு சொல்கிறேன், நீங்களும் வாங்க போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து யார் யார் வர்றீங்கன்னா நானும் துரைசாமி சார் எல்லாம் வர்றேங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து துரைசாமி வந்து கேட்டிருக்காரு, அது மாதிரி வரலாங்களான்னு. இல்லை நான் சிஎம் பார்க்க போகிறேன், நீங்கள் வந்து மதியானம் வாங்க அப்படின்னு ஒரு டைம், எந்த டைம் நேரம் அப்படி நினைவில்லை. போகிறோம். நாங்கள் 2 பேரும் போய் வெளியே உட்காந்துருக்கோம். தாப்பாண்டியன், மகேந்திரன், வழக்கறிஞர் குணசேகரன் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. டிஜிபி பார்த்துட்டு வெளியே வர்றாங்க.